ஆன்மா சாந்தி அடைய மசூதிகளில் சிறப்பு தொழுகை நடைபெறும். இந்திய மண்ணில் வீழ்த்தப்படும் எந்த ஒரு பயங்கரவாதியின் இறுதிச் சடங்கிலும் நமாஸ் படிக்கப்படாது. பயங்கரவாதியின் உடலை புதைக்க இந்தியாவில் எங்கும் இடம் தரப்படாது. இது சைத்தான்களின் பூமி அல்ல. இந்தியாவில் சைத்தான்களுக்கு இடம் இல்லை. பயங்கரவாதத்திற்கு எதிராக நாம் அனைவரும் ஒன்று கூட வேண்டிய தருணம் இது. அனைத்து மதத்தை சேர்ந்தவர்களும் ஒன்றாக நிற்கிறோம். நாம் அனைவரும் ஒரு குடும்பத்தினர். துக்கமான இந்த தருணத்தில் நாம் அனைவரும் தைரியமாகவும் இருக்க வேண்டும். அனைவரும் சேர்ந்து பயங்கரவாதத்தை எதிர்ப்போம் என்றார். आज जिस तरह से आर्टिकल 370 हटने के बाद से कश्मीर जिस तरह से तरक्की कर रहा था, पूरी दुनिया से लोग वहां टूरिस्ट आ रहे थे, खुलेआम खुली फिजा में सारे लोग रह रहे थे। ये पड़ोसी देशों को और उन आतंकवादी संगठनों को बर्दाश्त नहीं हुआ और उन्होंने आकर नाम पूछ कर उनके ऊपर जिस तरह से उनकी हत्याएं की हैं, बहुत दुखद घटना है, बहुत दुखद घटना है। कोई भी आतंकवादी